இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மோசேக்கு தேவன் கொடுத்த உடன்படிக்கை என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 38 39 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 38 39 வசனம். ஆதலால் சகோதரரே, அவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்பட்டதென்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகள் நின்று விடுதலையாக்கி நீதிமான்களாக்க படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் இவனும் அவைகள் நின்று இவராலே விடுதலையாக்கி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. மோசேக்கு தேவன் எதை கொடுத்தார்? நியாயப்பிரமாணம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் எழுதுகிறதை பார்க்க முடியும். மோசேயின் நியாயப்பிரமாணம். அப்போ மோசேயின் நியாயப்பிரமாணம், மோசேக்கு தேவன் என்ன பிரமாணத்தை கொடுத்தார்? தேவன் மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெளிவாய் வேதத்திலிருந்து தெரியும். என்ன பிரமாணம்? ஒரு மனிதன், இந்த உலகத்திலே வாழ்கிற ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அல்லது எபிரெயன் ஒருவன், சுருங்க சொன்னால் எபிரெயன் ஒருவன் யெகோவா அல்லது யாதா அல்லது அதோனாய் என்று அழைக்கப்படுகிற தெய்வத்தை ஆராதிக்கிற ஒருவன், யெகோவா என்கிற தெய்வத்தை ஆராதிக்கிற ஒருவன், யாதா ஆராதிக்கிற ஒருவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிறத யெகோவாவு தெய்வம் மோசேயினிடத்தில் இந்த கற்பனைகளை கொடுக்கிறார். மோசேயினிடத்தில் இந்த கட்டளைகளை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் யெகோவா இருந்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த யெகோவா தேவன் இயேசுவாக பூமிக்கு வருகிறார், நமக்கு தெரியும். அப்போ அந்த தெய்வம், நம்முடைய ஆண்டவர் மோசேக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த கட்டளைகளை, இந்த நியாய பிரமாணத்தை ஜனங்கள் கை கொள்ள வேண்டும். அதான் பழைய பிரமாணம். இந்த நியாய பிரமாணத்தை ஜனங்கள் கை கொள்ள வேண்டும். இந்த நியாய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும். நியாய பிரமாணத்துல என்ன சொல்லி இருக்குது? பலியிட வேண்டும். மெயின் கான்செப்ட் அதான், பலியிடப்பட வேண்டும். அசாரியன் ஒருவன் இருப்பான். அப்ப மோசே இருக்கிற காலத்துல அவருடைய சகோதரனாய் இருக்கிற ஆரோன் ஆசாரியனாய் இருந்தான். அப்ப ஆரோன் பலியிடுகிறார். என்ன பலியிடுறார்? ஆசரிப்பு கூடாரம் கட்டி அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பலியிட காரியங்கள் எல்லாம் இருக்கப்படுகிறது. அங்கே ரத்தத்தை ஜனங்கள் மேல் தெளித்து, அந்த பலியின் மிருகத்தில் ரத்தத்தை ஜனங்கள் மேல் தெளித்து அங்கே சுத்தமாக்கப்படுகிறார். தொடர்ச்சியாக பலியிடப்பட்டு கொண்டே வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பலி இருந்தது. அவர் 2 புறா குஞ்சுகளை அவர் வாங்கி கொண்டு போனார் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தின்படி அந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவுக்கு செய்யப்பட்டதாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மெயின் கான்செப்ட் பலி. ஏன் பலியிடப்பட்டது? பாவம் மன்னிப்பு பெறுவதற்காக, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை அடைவதற்காக, இன்ட்ரீம் ரிலீஃப், ஒரு இடைக்காலமாக பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக அங்க ஒரு மிருகம் பலியிடப்பட்டு, அதாவது ஒரு ஆடு பலியிடப்பட்டு, ஒரு புறா குஞ்சுகள் பலியிடப்பட்டு, அந்த ரத்தம் ஒரு இடைக்காலமாய் ஒரு இன்ட்ரீம் ரிலீஃப் கொடுத்தது. அதான் நியாயப்பிரமாணம். அது மட்டும் இல்ல, அந்த நியாயப்பிரமாணத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை அல்லது ஒரு கட்டளை என்ன இல்லாமல் வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமாண்ட்மெண்ட். இன்னைக்கும் அதை நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணணும். நம்முடைய ஆண்டவர் மட்டும் தெய்வம். அதான் தெளிவாய் சொல்லுது. அதான் நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணம் பழைய கற்பனை என்ன சொல்லுது? ஜனங்கள் பாவம் செய்தால் நீ ஆசாரியன் இடத்தில் போய் உன்னுடைய பாவத்திற்காக பலியிட்டு அந்த பாவத்தை நீக்கிவிடு, இன்ட்ரீம் ரிலீஃப். அது மட்டும் இல்ல, ஆசாரியன் போய் தனக்காகவும் ஜனங்களின் பாவங்களுக்காகவும் பலியிடணும். ஜனங்கள் செய்த தவறுக்காக, தான் செய்த தவறுக்காக அவன் போய் ஆசாரியன் போய் பலியிட வேண்டும். அது மட்டும் இல்ல, பழைய பிரமாணம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் தவறு செய்தால் அவன் கொல்லப்பட வேண்டும், கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், சுட்டடித்து கொல்லப்பட வேண்டும். அத மோசேக்கு உள்ள கட்டளை, கமெண்ட்மெண்ட். ஏன்னா அவன் நியாயாசனத்தில் அமர்ந்திருந்தார்.
மோசேக்கு தேவன் கட்டளை கொடுக்கும் போது நியாயாசனத்தில் அமர்ந்திருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஊசா உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்திய தேசத்திலிருந்து இஸ்ரவேலுக்குள் வருகிறது. இஸ்ரவேலுக்குள் உடன்படிக்கை பெட்டி வருகிறது. வரும்போது அந்த பெட்டியிலே ஆடுகிறது என்று சொல்லி ஊசா தொடரல, தொடுவதற்கு கை நீட்டினான். அடி ஸ்பாட் அவுட், அந்த இடத்துல மரித்து போனான். தொடுவதற்கு கையை நீட்டதான் செய்யறான், தொடுவதற்கு கை நீட்டுறதுக்கு எடுக்கிறான், அவ்வளவுதான். ஆடுது, தொடரும், பெட்டி உளுந்துடக்கூடாது, அடி முடிஞ்சு வச்சு. தாத்தாம் அபிராம் கூட்டம் மோசேக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். மோசேக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்க, எகிப்துக்கு திரும்பி போறாங்க. பூமி பொளந்து மூடிட்டு அத்தனை பேர் அவுட்டு. நியாயப்பிரமாணத்தின் காலம், பழைய ஏற்பாட்டின் காலம், பழைய உடன்படிக்கையின் காலம். ஆவியானவர் தொடர்ந்து வருகிற நாட்களில் நம்மோடு கூட பேசுவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை நடத்துகிற நம்முடைய தாசனை ஆசீர்வதி. இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிற எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை